ஹலோ கைஸ். மார்க்கஸ் எரிலியஸ் கிங் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றில் சொல்லப்படுற 5 மிகப்பெரிய மன்னர்கள்ல கடைசி மன்னர் மார்க்கஸ் எரிலியஸ் தான். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய மன்னரான அலெக்சாண்டர் தி கிரேட்டை விட ஒரு மாபெரும் மன்னரா திகழ்ந்தவர் தான் மார்க்கஸ் எரிலியஸ். ஆனா அப்படிப்பட்ட மன்னரை பத்தி நம்ம வாழ்க்கையில பெருசா படிச்சிருக்க மாட்டோம். ஆனா உலகம் முழுக்க இருக்க பெரிய பெரிய வெற்றியாளர்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு முக்கியமான மனிதர் தான் இந்த மார்க்கஸ் எரிலியஸ். சோ அப்படிப்பட்ட மார்க்கஸ் எரிலியஸ் ஒவ்வொரு நாள் கடைபிடிச்ச ஒரு சிறப்பான பழக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அவர் சந்திக்கக்கூடிய விஷயங்களை டைரியில் எழுதி வைப்பாராம். அப்படி அவர் எழுதின புத்தகங்கள்லாம் தொகுத்து 12 புத்தகங்களா வெளியிட்டு இருக்காங்க. அந்த 12 புத்தகங்களை தொகுத்து மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகமா வெளியில வந்தது. அப்படிப்பட்ட மெடிடேஷன் சொல்லப்படுற புத்தகத்துல சொல்லியிருக்க 10 சிறந்த பழக்கங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். முதல் பழக்கம், மார்க்கஸ் எரிலியஸ் ஒவ்வொரு நாள் கடைபிடிச்ச ஹேபிட்லயே ஒரு சிறந்த பழக்கம் என்னன்னா தினமும் எழுதுறது. அவர் ஒவ்வொரு நாள் கத்துக்கிற விஷயத்த, ஒவ்வொரு நாள் அனுபவிக்கிற விஷயத்த டைரியில தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பாராம். இப்படி எழுதுறதால அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, ஒரு நாள் அவருக்கு சரின்னு தோணக்கூடிய விஷயத்த சரின்னு எழுதி வச்சுட்டு ஒரு சில நாட்கள் கழிச்சு அதை எடுத்து பார்க்கும்போது இது சரியில்லையே அப்படின்னு தோன்றதுதான் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலன். அப்படி தோன்றதால மட்டும்தான் நமக்கு ஒரு சில நேரங்கள்ல சரின்னு தோன்ற விஷயம் கண்டிப்பா சரியா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. அதையும் தாண்டி அவர் கிடைச்ச விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி எழுதுற விஷயங்கள் மூலமா அவர் கிடைச்ச பலன்களை கடைசி வரைக்கும் மறக்காம இருந்தாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கஸ் எரிலியஸ் எழுதின விஷயங்களை உலகம் இன்னைக்கு வரைக்கும் மறக்காம இருக்கு அப்படின்னா அவர் அன்னைக்கு அதை எழுதி வச்சதால மட்டும்தான் நடந்திருக்கு. இரண்டாவது பழக்கம், மார்க்கஸ் எரிலியஸ் அவரோட 12 புத்தகங்கள்ல முதல் புத்தகத்துல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அவர் வாழ்க்கையில ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் ஏதாவது ஒரு விஷயத்த அவர் கத்துக்கிட்டே இருப்பாராம். அவரோட தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, எதிரிகள், இப்படி ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் எந்தெந்த விஷயத்த அவர் கத்துக்கிட்டாரு அப்படிங்கறத அவர் எழுதியிருப்பாராம். ஒவ்வொரு நபரோட பேர் எழுதி அவர்கிட்ட இருந்து என்னென்ன கத்துக்கிட்டாரு அப்படிங்கறத அவர் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இதன் மூலமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் நிறைய நபர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி சந்திக்கிற ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க கிட்ட இருந்தும் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறதால மட்டும்தான் வாழ்க்கையில நம்மளால முன்னேற முடியும். அடுத்ததான் மூணாவது பழக்கம், இந்த ஒரு விஷயத்த மார்க்கஸ் எரிலியஸ் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயம். எந்த ஒரு சூழலையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அடுத்தவங்க கிட்ட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஓய்வே இல்ல, இந்த மாதிரியான குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாதான். அதையும் தாண்டி நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோங்கிறதுக்காகவும் ரொம்ப பிஸியா இருக்கோங்கிறதுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யாம இருக்க கூடாது. ஏன்னா வெளி உலகத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செய்யாம விட்டோம்னா அதை செய்யறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா நம்ம குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செய்யாம விட்டோம்னா அதை செய்யறதுக்கு இன்னொரு நபர் கிடைக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த மார்க்கஸ் எரிலியஸ் அவர் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கடைபிடிச்சாரு. அவர் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணாலும் ஒவ்வொரு நாளும் அவரோட மனைவி கிட்ட அவரோட காதல சொல்லுவாராம். ஒவ்வொரு நாளுமே அவரோட குழந்தைங்க கிட்ட அவர் விளையாடுவாராம். இது என்னதான் பாக்குறதுக்கு நமக்கு சின்ன விஷயமாவே தெரிஞ்சாலும் நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது மிகப்பெரிய விஷயம். சோ என்னதான் நாட்டுக்காக நீங்க எவ்வளவு வேலைகளை செஞ்சாலும் உங்க வீட்டுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க செய்யாம இருந்துடக்கூடாது. அடுத்ததா நான்காவது பழக்கம், மார்க்கஸ் எரிலியஸுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏதோ ஒரு நாடுகள் கூட சேரதன் மூலமாவோ இல்ல ஏதோ ஒரு நாடை பகச்சுக்கிறது மூலமாவோ அவருக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் அவர் கிடைக்கும் போது அவருக்கு அவரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்குவாராம். அது என்னன்னா, அவர் செஞ்ச ஏதோ ஒரு சத்தியத்தை உடைக்கிறதன் மூலமாவோ ஏதோ ஒரு நபரை வெறுக்கிறதன் மூலமாவோ தன்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்கறதன் மூலமாவோ ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது லாபமே கிடையாது அப்படின்னு சொன்னாராம். சோ இந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கிட்ட அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அடுத்ததா ஐந்தாவது பழக்கம், நம்ம கஷ்டப்படுறோங்கிற எண்ணத்தை நம்ம கிட்ட இருந்து தூக்கி எறிஞ்சிட்டா அடுத்தவங்க கிட்ட போய் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். அடுத்தவங்க கிட்ட போய் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லாம இருந்தா நம்ம கஷ்டப்படுறதையே தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் கஷ்டப்படுறேன்னு யோசிக்காம அடுத்தவங்க கிட்ட போய் நான் கஷ்டப்படுறேன்னு குறை சொல்லாம இருந்தா நம்ம உண்மையிலேயே அந்த மாதிரியான கஷ்டத்தை படமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ஆறாவது பழக்கம், இப்போ உங்ககிட்ட ஒரு டாக்டர் சொல்றாரு நாளைக்கே நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு. நீங்க அதை நம்பாம இன்னொரு டாக்டர் கிட்ட போறீங்க. அப்ப அவர் சொல்றாரு நாளைக்கெல்லாம் நீங்க இறக்க மாட்டீங்க, நாளான்றைக்கு தான் நீங்க இறப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த 2 டாக்டர் சொல்றதுல ஏதாவது ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பா எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. நாளைக்கு சாக போற நீங்க நாளான்னைக்கு சாக போறீங்க, அவ்வளவுதானே. சோ அப்படி நம்ம சாக போறோம்னு தெரிஞ்சா என்னென்ன பண்ணுவோம்? நம்ம குடும்பத்துக்காக நேரம் செலவழிப்போம், நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்வோம். இதைத்தான் நாளைக்கு செத்தாலும் செய்வோம், நாளான்றைக்கு செத்தாலும் செய்வோம். சோ இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல எப்படி நாளைக்கும் நாளான்றைக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசமே இல்லையோ அதே மாதிரி தான் நாளைக்கு மறுநாளுக்கும் அடுத்த 1000 வருஷத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சோ அப்படிப்பட்ட வித்தியாசமே இல்லைங்கிறப்ப நாளைக்கு நம்ம இறந்தா எந்த மாதிரியான விஷயங்களை செய்வோமோ, எப்படி அடுத்தவங்களுக்கு தீங்கு இல்லாம நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு நினைப்போமோ அதே மாதிரி தான் நம்ம அடுத்த 100 வயசு வரைக்கும் இருந்தாலுமே நினைக்கணும், வாழணும்னு சொல்றாரு. சோ ஒவ்வொரு நாளுமே நம்மளும் மரணத்தை பத்தி யோசிச்சு தான் நம்ம நாளையே தொடங்கணும். இப்படி நம்ம மரணத்தை பத்தி நினைச்சு பார்த்தாலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை,
வெறுப்பு, வேறுபாடு இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நம்ம வாழ்க்கையை முழுமையா வாழ முடியும். அடுத்ததா 7வது பழக்கம், தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடாதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தடவையும் நம்ம யோசிக்கிற விஷயம் நல்லதா உண்மையாலுமே நமக்கு தேவையானதாங்கிறத கேட்டுட்டு தான் அந்த விஷயத்தையே நம்ம மூளைக்குள்ள அனுமதிக்கணும். அடுத்ததா 8வது பழக்கம், இப்போ உங்ககிட்ட ஒரு குதிரை, ஒரு நாய், ஒரு தேனி இருக்குன்னு வைங்க. அந்த குதிரை ரொம்ப வேகமா ஓடும், அந்த நாய் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும், அந்த தேனி இனிப்பான தேன்களை சேகரிச்சு வைக்கும். அந்த குதிரையோ நாயோ தேனோ நான் ரொம்ப அழகா வேலை பார்க்கறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறேன் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிறது கிடையாது. போய் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில அதே வேலையை திரும்ப செய்ய ஆரம்பிக்கும். ஆனா மனுஷனா பிறந்த நம்ம மட்டும்தான் ஒரு வேலையை செஞ்சுட்டோம்னா அதை வெளியில சொல்ல ஆசைப்படுவோம், மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு விரும்புவோம். மார்க்கஸ் எர்லியஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல விஷயத்த நம்ம செஞ்சா அதை நம்ம மூச்சு விடுற மாதிரி பார்க்கணுமா. நம்ம மூச்சு விடும்போது நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்ல நினைக்கிறது இல்ல. அதே மாதிரி தான் நம்ம ஒரு நல்ல விஷயத்த செஞ்சோம்னா அதை வெளியில சொல்லாம அதே நல்ல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. அடுத்ததா 9வது பழக்கம், மார்க்கஸ் எர்லியஸ் ஒவ்வொரு நாளுமே காலையில் சீக்கிரமா எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டிருந்தாரு. ஒவ்வொரு நாளும் காலையில் சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு அவருக்கு நம்மள மாதிரியே கஷ்டமா தான் இருக்குமா. ஆனாலுமே அவர்கிட்டயே ஒரு விஷயத்த சொல்லிக்குவாரு, நம்ம எதுக்காக எந்திரிக்கிறோம், என்னோட வேலையை செய்யறதுக்காகத்தானே எந்திரிக்கிறோம், நான் பிறந்ததே என்னோட வேலையை செய்யறதுக்காகத்தான், அப்படின்னா நான் இப்ப எந்திரிக்காம தூங்கினேன் அப்படின்னா நான் பிறந்ததுக்கே பலன் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லுவாராம். சோ அதிகாலையில் எழக்கூடிய பண்பு நம்ம எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படின்னா மிக அவசியமானது. கடைசியா 10வது பழக்கம், மார்க்கஸ் எர்லியஸ் மிகப்பெரிய மன்னரா இருந்தாலுமே அவரோட டைரியில அவர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா, நான் என்னதான் மிகப்பெரிய மன்னரா இருந்தாலுமே ஒவ்வொரு நாளும் என் அவையில இருக்கக்கூடிய உதவியை நான் நாடிதான் இருக்கேன், அவங்களோட உதவியை பெறதுக்கு நான் எப்பவுமே வெக்கப்படுறதில்ல அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த உதவி கேட்கிற பழக்கத்தோட முக்கியத்துவத்தை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். சோ இவ்வளவு பெரிய மன்னரா இருக்கக்கூடிய மார்க்கஸ் எர்லியஸே உதவி கேட்கிற பழக்கத்தோட முக்கியத்துவத்தை சொல்றாரு அப்படின்னா நம்மளுமே நிச்சயமா இந்த உதவி கேட்கிற பழக்கத்தை புனிதமா பார்க்க தொடங்கணும். சோ எப்பவுமே மத்தவங்க கிட்ட உதவி கேட்க தயங்காதீங்க, ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சமே மத்தவங்களோட உதவியால தான் இயங்குது. சோ இந்த 10 விஷயங்களை தான் மார்க்கஸ் எர்லியஸ் அவரோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாரு. மெடிடேஷன் அப்படிங்கிற புத்தகத்துல சொன்ன மிகவும் கம்மியான விஷயத்தை தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.